ஏற்ற பொறுப்பை ஏற்றத்தில் ஏற்றியவர். எப்பொறுப்பை ஏற்கினும் அப்பொறுப்பை தப்பேதும் என்று ஒப்புக்கொள்ளும் வண்ணம் ஒப்பற்ற சேவை செய்த ஒப்பில்லா ஓங்கு புகழ் அப்பழுக்கற்ற ஆசாத் குலாம் நபி ஆசாத்தின் 76வது பிறந்த நாள் 7/3/2024. குலாம் நபி ஆசாத் 7/3/1949 பிறந்தார். தந்தை ரஹமத்துல்லா பட் ஜம்மு பிராந்தியத்தில் பலேஷா என்னும் பகுதியின் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். மகன் குலாம் நபி ஆசாத்தை காங்கிரஸில் உறுப்பினராக்கி உயர்வதற்கு வித்திட்டார். காஷ்மீர் பல்கலைக்கழகத்தில் விலங்கியலில் முதுகலை பட்டம் பெற்ற ஆசாத்தை பலேசா பிரதேச காங்கிரஸ் கட்சி செயலாளராக தேர்வு பெற அவரது தந்தை ரஹமத்துல்லா பட் உதவியதோடு ஆசாத்தின் அரசியல் வாழ்க்கை சிறப்பாக அமைய சிறந்த ஆலோசனைகளையும் வழங்கி கொண்டிருந்தார். காங்கிரஸ் கட்சியின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கியவர் குலாம் நபி ஆசாத். நேரு குடும்பத்தினரிடம் நெருக்கமாகவும் விசுவாசமாகவும் இருந்தார். பி.வி. நரசிம்மராவ், சீதாராம் கேசரி ஆகியோரும் ஆசாத்தை தங்களின் நம்பிக்கைக்கு உரியவராகவே கருதினர். அத்தகைய சிறப்புக்குரியவர் ஆசாத். மன்மோகன் சிங் அமைச்சரவையில் நகர்ப்புற வளர்ச்சி, நாடாளுமன்ற விவகாரம் அமைச்சராக இருந்தார். 2006 2008 ஜூன் மாதம் வரை 2½ ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியின் கட்டளையை ஏற்று காஷ்மீர் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தார். ஊழல் இல்லாத அரசுக்கு அடித்தளம் அமைத்தார். தீவிரவாதத்தை ஒடுக்கினார். கட்சி தாவல் தடை சட்டத்தை காஷ்மீரில் கொண்டு வந்தார். கூட்டணியில் இருந்த மக்கள் ஜனநாயக கட்சி நம்பிக்கை துரோகம் செய்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பொழுது குதிரை பேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்க ஏராள வாய்ப்புகள் இருந்த பொழுதும் அதை விரும்பாமல் பெருந்தன்மையோடு அரசியலில் பண்பாட்டை நிலைநிறுத்தி முதலமைச்சர் பதவியை துறந்தார். 2009 மன்மோகன் சிங் அமைச்சரவையில் மத்திய சுகாதார அமைச்சர். பட்டம் பெற்ற மருத்துவர்கள் கிராமங்களை புறக்கணிக்கும் போக்கை நீக்க கிராமங்களில் பணிபுரியும் மருத்துவர்கள், முதுநிலைப்பட்ட மருத்துவர்கள் நுழைவுத் தேர்வில் கிராமங்களில் பணிபுரிந்த ஒரு ஆண்டுக்கு 10 ஊக்க மதிப்பெண்கள் என்றும் அதிகபட்சம் 30 ஊக்க மதிப்பெண்கள் அளித்து கிராமப்புற மருத்துவ வசதிகளை விரிவாக்கினார். உலகத்தரத்தில் செயல்பட்ட தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்கள் உலக சுகாதார அமைப்பின் முறையற்ற ஆலோசனையின்படி மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை உயரதிகாரிகளின் பொறுப்பற்ற நடவடிக்கையால் முன்னாள் மத்திய சுகாதார அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் மூடினார். மூடப்பட்ட 3 பொதுத்துறை தடுப்பூசி மருந்து உற்பத்தி நிறுவனங்களை திறந்து உற்பத்தி செய்ய உத்தரவு பிறப்பித்தார் குலாம் நபி ஆசாத். 27/11/2010 டெல்லியில் தேசிய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திட்டத்தை துவக்கினார். இந்த சிகிச்சையை மக்களிடையே பிரபலப்படுத்துவதும் ஊக்குவிப்பதும் இந்த சிகிச்சைக்கு இப்பொழுதுள்ள வசதிகளை வலுப்படுத்தி புதிய வசதிகளை ஏற்படுத்துவதும் இத்திட்டத்தின் நோக்கம். ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் கண்கள் தேவைப்படுகின்றன. கிடைப்பதோ 38,000 கண்கள் தான். அதுபோல 1.5 லட்சம் சிறுநீரகங்கள் தேவைப்படுகின்றன. கிடைப்பது 5,000 மட்டுமே. 2014 ஜனவரியில் மத்திய சுகாதார அமைச்சர் குலாம் நபி ஆசாத் தேசிய வளர் இளம்பருவத்தினர் நல திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். 10 முதல் 19 வயது வரையுள்ள வளரும் இளம் பருவத்தினர் அனைவருக்கும் பாலியல் விழிப்புணர்வு, பிற இப்பருவத்தில் நிற்கும் பிற நெறிப்பிறழ்வுகள் முதலியவற்றிலிருந்து இந்த பருவத்தினரை காக்கும் கவிஞர் திட்டம் இது. இவரின் பொறுப்பிலிருந்த இந்திய சுகாதாரத்துறையின் இடையறாத முயற்சியால் உலக சுகாதார அமைப்பு 27/3/2014 தென்கிழக்கு ஆசியாவில் போலியோ இல்லாத 11வது நாடாக இந்தியாவை பிரகடனப்படுத்தி சான்றளித்தது. குலாம் நபி ஆசாத் 2015 ஆண்டின் சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருதை பெற்றார்.